நாம் இந்த ஆலயம் கட்ட வேண்டும் என்று நாம் தீர்மானித்தோம். ஒரு காலத்திலே ஆண்டவர் நமக்கு தரிசனம் கொடுத்தார். ஆனால் நம்மால் கட்ட முடியவில்லை. என்றால் தள்ளிக்கொண்டே போய் வருகிறது. ஆனால் இப்பொழுது திடீரென்று ஆண்டவர் நம்மை அழைத்திருக்கிறார். அழைத்து இந்த ஆலயத்தை கட்டும்படியாக செய்திருக்கிறார். ஆனால் நம்மிடத்தில் பணம் குறைவாக இருந்தாலும் மனம் நிறைவாக இருக்கிறது. இது கண்டிப்பாக கட்டி முடிப்போம். கர்த்தர் இதுக்கு நம்ம உதவி செய்வார். நம்ம கர்த்தர் எழுப்பினவர் நம்மளை ஒருபோதும் கைவிட மாட்டார் என்ற நம்பிக்கை நமக்குள்ள இருக்கிறது. இது கேட்கிறவர்களும் பார்க்கிறவர்களும் அதிசயப்படுவார்கள். என்னடா திடீரென்று இவர்களை வேலை ஆரம்பித்திருக்களை என்ன செய்ய போறார்கள் என்று பல காரியங்களை யோசிக்கிறார்கள், பல சிந்தனை செய்கிறார்கள். ஆனாலும் அது நமக்கு தேவையான காரியம் அல்ல. தேவன் சொன்னதை மாத்திரம் நாம் செய்வோம். தேவன் இதுக்கெல்லாம் வழிகாட்டியாக இருப்பார், நடத்துவார், நடத்தி கொண்டே வருவார் என்று நான் விசுவாசிக்கிறேன். ஏனால் இதை காண்கிற யாவரும், இதை கண்ட யாவரும் பல காரியங்களை சிந்தித்துக் கொண்டிருக்கிறார்கள். ஆனால் நமக்கென்று தேவன் ஒருவரை எழுப்புவார். அவர்கள் மூலியமாக இதுக்கு ஒத்தாசை நமக்கு கிடைக்கும் என்று நான் விசுவாசிக்கிறேன். என்னுடைய நம்பிக்கையை ஒரு நாளும் வீண் போகாது என்று இந்த வேலையை ஆரம்பித்திருக்கிறோம். இந்த வேலையை ஆரம்பித்த நாளிலிருந்து இதுவரையிலும் எத்தனை தடைகள், அநேக தடைகள் வருகிறது. ஆனாலும் கர்த்தர் சொன்ன வார்த்தை ஒரு நாளும் தடைப்படாது. கர்த்தர் சொன்னால் சொன்னதுதான், அது ஒரு நாளும் தடைப்படாது. ஏனென்றால் இது தரிசனம் கொடுக்கப்பட்டு தரிசனத்தினால் இந்த இடம் பெறப்பட்டது. இந்த இடம் ஆசீர்வதிக்கப்பட்டது. தரிசனத்தினால் இந்த இடம் பட்டா வாங்கப்பட்டது. தரிசனத்தினால் இந்த இடம் இன்று ஆரம்பிக்கப்பட்டிருக்கிறது என்றால்